பிரதமர் நரேந்திர மோடி ஏப்ரல் 9ஆம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள முதுமலை யானைகள் காப்பகத்திற்கு வருகை தர உள்ளதாகவும் அங்கு பொம்மன் பெலி ஆகியோரை சந்திக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. குனித் மோங்கா தயாரிப்பில் கார்த்திகை கோன்சாவல்ஸ் இயக்கத்தில் உருவான தி எலிபென்ட் விஸ்பரர்ஸ் படம் யானைகளை பிள்ளைகள் போல வளர்த்து வந்த தம்பதியர் பற்றிய கதை. நீலகிரி மாவட்டம் முதுமலை யானைகள் காப்பகத்தில் பழங்குடியினத்தை சேர்ந்த பொம்மன் பெலி என்ற தம்பதி 2 குட்டி யானைகளை மிகவும் பாசத்துடன் தாய் தந்தையை போன்று வளர்த்து வருகிறார்கள். அவர்களிடம் அந்த யானை குட்டிகள் எப்படி பழகுகிறது, அவர்கள் எப்படி அவற்றை பராமரிக்கிறார்கள் என்பதுதான் தி எலிபென்ட் விஸ்பரர்ஸ் ஆவணப்படத்தின் கதை. படத்தில் யானைகளையும் தாண்டி பொம்மன் பெலி தம்பதி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தனர். இப்படம் 95வது ஆஸ்கர் விருது வழங்கும் விழாவில் பங்கேற்று சிறந்த ஆவணப்படத்திற்கான பிரிவில் விருதை வென்றது. ஒரு ஆவணப்படத்திற்காக இந்தியா ஆஸ்கர் விருது பெற்ற முதல் படம் என்ற பெருமையும் பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவிற்கு பெருமை சேர்ந்த இப்படத்திற்கு உலகத்தின் அனைத்து மூலைகளில் இருந்தும் வாழ்த்துக்கள் குவிந்து வருகிறது. இந்நிலையில் ஆவணப்படத்தின் தயாரிப்பாளர் குனித் மோங்கா மற்றும் இயக்குனர் கார்த்திகை கோன்சாவல்ஸ் இருவரும் பிரதமர் மோடியை ஆஸ்கர் விருதுடன் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றனர். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட ட்விட்டர் பதிவில், தி எலிபென்ட் விஸ்பரர்ஸ் திரைப்படத்தின் சினிமாட்டிக் புத்திசாலித்தனமும் வெற்றியும் உலக அளவில் கவனத்தை ஈர்த்து அனைவரது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் குவித்துள்ளது. இன்று அந்த அருமையான குழுவை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. இவர்கள் இந்தியாவை பெருமைப்படுத்தியுள்ளார்கள் என பதிவிட்டுள்ளார். அதோடு ஆஸ்கர் விருதுகளை தனது கைகளால் பிடித்து எடுத்துக்கொண்ட புகைப்படத்தையும் பதிவிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி. மேலும் முதுமலைக்கு ஏப்ரல் 9ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி வர உள்ளார் என்ற தகவலையும் மத்திய அமைச்சர் பூபேந்திர யாதவ் வெளியிட்டுள்ளார். பிரதமரின் வருகையின் போது தி எலிபென்ட் விஸ்பரர்ஸ் ஆவணப்படத்தில் நடித்த பொம்மன் மற்றும் பெல்லியை சந்தித்து கலந்துரையாட உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்.